நமஸ்காரம். என் பேர் ராமச்சந்திரன் பேர். நான் மடத்தில் சர்வீஸில் இருக்கேன். பெரியவா ஆக்ஞைப்படி நான் உங்களுக்கு தஞ்சாவூர் பரம்பரா .com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் தஞ்சாவூர்லேருந்து வந்த பரம்பரையாக கொண்டவா, அதுக்குன்னு நாகரிகத்தை கை கொண்டவாலாம் நிறைய பேர் தஞ்சாவூர்லேருந்து இருக்கா, தஞ்சாவூரை விட்டு வெளியே வந்திருக்கா, தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க இருக்கா, வெளிநாடுகள்லையும் இருக்கா, தலைமுறையாக வெளிநாட்டுக்கு போனவங்களும் இருக்கா. ஆனாலும் தஞ்சாவூர் தொடர்பு இன்னும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தஞ்சாவூர் பரம்பரா .comல உங்களை மாதிரி கொஞ்சம் சிதாபிஷேகம் பண்ணிக்கிறவா, செஞ்சு நூற்றாண்டு கொண்டாடுறவா எல்லாத்தையும் பேட்டி கண்டு இதில் ரெக்கார்ட் பண்ணி இதில் போடுறோம். இந்த வெப்சைட்டை உலகத்தில் 7000 பேர் எங்களுக்கு மெயில் லிங்க் இருக்குது. 7000 பேர் ஒரே நேரத்தில் பார்க்குறான் இந்த வெப்சைட்டில் போடுற சமாச்சாரங்களை. அவெல்லாம் படிச்சுட்டு ஆனந்தமாக எழுதுறான். அதில் உங்கள் பேரும் பேத்திகளும் இருக்கலாம், கொள்ளு பேரும் பேத்திகளாக இருக்கலாம். அதனால் இது பர்மனெண்ட்டாக ரெக்கார்டு இருக்குது. உங்களுடைய இள வயசு, உங்களுடைய பூர்வோத்தரம், சொந்த ஊர், உங்கள் இள வயசு, அப்பா, அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை, உங்களுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள் எப்படி சௌகரியமாக இருக்கா, எதனால சௌகரியமாக இருக்காங்களோ சொல்லும். ஸ்ரீகாந்தோ மாதுரோயஸ் ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கர தேவ தம்பந்தே குஜரானந்தம் குருபியோ நமஹ. பெரியவாள் ஆகிய எனக்கு பூர்வீகங்கிறது தேதியூர் சுப்பிரமணிய சாட்சிகள். தேதியூர் சுப்பிரமணிய சாட்சிகள்னு ரொம்ப பிரபல சாஸ்திர ரத்னாகரம். அந்த ஊர் தான். அந்த ஊரில் நல்ல பெரிய பிராமண சமூகம். அதில் தான் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தோம். கும்பகோணத்தில் வந்துட்டேன். நான் படிக்கிறதுக்கெல்லாம் எங்கள் அப்பா கும்பகோணத்தில் உத்தியோகம் பார்க்கறதுனால எங்களுக்கு நிலப்பழங்கள் தேதியூரில் இருந்தது. இப்போ எங்களுக்கு தேதியூரில் எந்த கரெக்ஷனும் இல்லை. நாங்கள் இப்போ கும்பகோணத்தில் நான் இருக்கேன். எங்கள் ஃபாதர் கும்பகோணத்தில் தான் இருந்தார். என்னுடைய தாத்தா வரைக்கும் தான் தேதியூரில் இருந்திருக்கா வாழ்ந்தாரும். இதுக்கப்புறம் நான் ஏதோ படித்து உத்தியோகம் போய் பாம்பே ஹைதராபாத் இருந்துட்டு மறுபடியும் கும்பகோணத்துலேயே செட்டில் ஆகிட்டேன். கும்பகோணத்தில் முக்கியமாக எங்களுக்கு மடத்தில் உள்ள சம்பந்தம் குடும்பத்தில் பரம்பரையாக இருந்தாலும் முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு நாராயண சுவாமியர்னு பேர். பேங்க் நாராயண சுவாமியர்னு மகாபெரிவா அவரை பார்த்து கூப்பிட்டார். நான் ஒரு வேலை சொல்கிறேன், நீ எடுத்துக்கியான்னு கேட்டார் ஒரு வாட்டி. நான் போய் இந்த கந்தர்வ கோட்டையிலேயோ எங்கேயோ கேம்ப் இருக்கிறது. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த திருடமுத்தூரில் ஒரு நம்ம மடம் ஒன்று இருக்குது, ஆதிசங்கருடைய பாதையை பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு ஒரு விசேஷமாக ஒரு அர்ச்சனையும் பெரியவாளே ஏற்பாடு பண்ணார், நான் உனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீ அந்த வேலையை செய்வியான்னு கேட்டார். இது மகாபெரிவாளுடைய வழி போல இருக்குது. ஒரு அத்வைத செக்ரட்டரியாக அன்றைக்கே ஆர்டர் பண்ணிவிட்டார். கந்தர்வ கோட்டையிலேயே ஆர்டர் பண்ணிவிட்டார் இருக்கணும்னு. அது அப்புறம் மடத்தை புனருத்தாரணம் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த ஆதுக பிரதிஷ்டை மூலமாக தான் எங்கள் அப்பா 1954 நினைக்கிறேன் அத்வைத சிவா செக்ரட்டரி ஆனார். அதில் விசேஷம் என்னென்னா அதை நானும் பார்த்துருக்கேன். அந்த பெரிய ஃபங்க்ஷன் இது ஆல் இண்டியாவிலேருந்து 108 பண்டிகைகள்லாம் வரவழைச்சிருந்தாங்க. நிறையா பேர் வரவழைச்சு பெரிய சாதராவுக்கு வசந்த சாதராவெல்லாம் 108 தயார் பண்ணி வெள்ளியில் பாதுகை பண்ணி சின்னதாக சத்தியம் அத்வைதம் அப்படின்னு பண்ணி அதில் தைச்சு இந்த 108 சாதுகையினால் ஆதிசங்கரருடைய பிரசாரத்தர பாஷைகள் இதிலேருந்தெல்லாம் சத்தியம் அத்வைதம்னு எங்கெங்கெல்லாம் வார்த்தைகள்லாம் வந்திருக்கோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து முக்கியமாக ஒரு 108 வார்த்தைகளை சூஸ் பண்ணி அந்த 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 மந்திரத்தினால அந்த பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணேன். புது தின்சான அர்ச்சனை, சாதாரணமாக கோவில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இல்லை. இது பெரியவாளே நேரில் இருந்து பண்ணது. புது பெரியவாளும் இருந்தார், ஜெயேந்திர சரஸ்வாமிகளும் இருந்தார். அது பண்ணி அந்த அத்தனை சபாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். எங்கள் அப்பாவே ஒரு பண்டிதர்னு சொல்லி கொடுத்துருக்கார், ஒரு சாதாரண கொடுத்துருக்கார். அது என்ன காரணம்னா, பெரியவா ஆரம்பத்திலேயே அவருக்கு அத்வைத சபா படிக்கணுங்கிற ஒரு இது. அதுக்காக அவர்னா எங்கள் ஃபாதர் தான் படிச்சுட்டு இருந்தார் மடத்தில். கொத்தங்குடி மகாதேவ சாஸ்திரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. வேப்பத்தூர் வைத்தியநாத சாஸ்திரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். எல்லாரும் பெரிய இது. அதுக்கப்புறம் அத்வைத சபா எங்கள் ஃபாதர் தான் பார்த்துட்டு இருந்தார், செக்ரட்டரியாக இருந்தார். மெட்ராஸில் பிரபலமாக ஒரு வக்கீல் இருந்தார், கே பாலசுப்ரமணியர், அவர் தான் பிரசிடெண்ட்டு. பட் எல்லா வேலையும் எங்கள் ஃபாதர் தான் பார்த்துட்டு இருந்தார். நாராயண சாமியார், பேங்க் நாராயண சாமியார்னு பேர். நான் பெரியவாள் ஜெயேந்திர சுவாமிகள்லாம் பார்க்குறதே சொல்லுவார், யார் பேங்க் நாராயண சாமியாராக நான் சொன்ன கேட்டால்
அந்த இது நடந்ததுலேருந்து அத்வைத சபாதி ஒரு பழக்கம் எங்களுக்கு படத்தில் நானும் அடிக்கடி பெரியவாளும் மகாபெரிவாளும் பார்க்குற வழக்கம் உண்டு. அது அத்வைத சபா முக்கியமாக சில விஷயங்களில் எல்லாருக்கும் சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு 4 வருஷம் ஆச்சு. மகாபெரிவா எங்கள் அப்பாவை போட்டு கேட்டார், நாராயணசாமி 4 வருஷமாக அத்வைத சபா செக்ரட்டரியாக இருக்கேன், என்ன பண்ணினேன்னு கேட்டார். மகாபெரிவா கேட்கறது எப்படி கவனிக்கிறார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலத்தில் எஜுகேஷன் அப்படி கவனிக்க மாட்டோம். ஒருத்தர் ஏதோ நிறையா டெபாசிட் சேர்த்துருக்கேன், நான் இதில் பக்தவரி துறையில் வீடு வாங்கியிருக்கேன், சபா பண்டிதர் வீடு இருக்குது, இங்கே இது பண்ணி வச்சுருக்கான், இங்கே இவர் இருக்கார், மகாதேவ சாஸ்திரன் இருக்கார், ஹைதராபாத்தில் டோங்கரே சாஸ்திரன் ஒரு அத்வைத மகாவித்வா பெரியவா இங்கே சாதுர்மாசியம் தான் இருக்கிறத முதல்ல பிரசாந்த் பாஷைகள்லாம் அவசியம் இருக்கா, அப்புறம் பெரியவாளையும் கேட்டிருக்கார். அந்த மாதிரி அவர் இவர் சொன்னார், திருவாணிக்காமலில் இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு இவ்வளோ டெபாசிட் இருக்குது, இங்கே இவ்வளோ நிலம் இருக்குது சேர்ந்துருக்கான்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமாக பெரியவா கேட்டு இல்லை பொறுமையாக கேட்டுருந்தார். நிறைய சார் அத்வைத சபான்னாக்க அதுக்கு பணம் இருந்தால் தான் முடியும்னு வச்சுட்டியான்னு கேட்டேன். ஒரு கேள்வி கேட்டார், ரொம்ப எங்கள் அப்பா சொன்னார், ராஜபண்டியில் கூப்பிட்டு கேட்டாராம். அவர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், 4 வருஷமாக எத்தனை பேர் அத்வைத சாஸ்திரம் வாசிக்கிறான்னு கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவர் வரலாம் ஆச்சரியமா, எத்தனை பேர் வாசிக்கிறாங்க? 2 பேர் வாசிச்சிருக்காங்க. அந்த நாள்லேயே இவ்வளவு தூரம் மெனக்கட்டத்துக்கு 2 பேர் வாசிச்சிருக்காங்க. 2 பேரும் திருவானைக்காவலில் படிச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் டோங்கரே சாஸ்திரம் கம்ப்ளைண்ட் பண்ணார், என்ன நீ உபாத்தியாராக போட்டிருக்கீங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஒருத்தர் போய் ஸ்டூடெண்ட்டே இல்லைங்கிற. அங்கேயே அவர் மெனக்கட்டு பார்த்துருக்காரு, ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சாங்க இந்த சங்கர பாஷ்யம் வாசிக்கிறதுக்காக. அப்படியெல்லாம் பெரியவாக மெனக்கட்டுருக்காரு அந்த அதெல்லாம் படிக்கிறது. அதுக்கப்புறம் சதஸெல்லாம் நடக்கும். எங்கள் பழுவூர் சுப்பிரமணிய சாஸ்திரி, பண்டிதராஜா, தஞ்சாவூர் அவர் முத்துகிருஷ்ண சாஸ்திரியர், பிராந்தியங்கர சுப்பிரமணிய, பெரிய பெரிய எல்லாம் பரீட்சாதிகள் நான் சொல்கிறவா அத்தனை பேர் நல்ல ஒரு சாஸ்திர வாசியத்தை இதில் பண்ணுவான். எல்லோரும் எங்கள் ஆற்றுக்கு ஒருவராக இருந்திருக்கா, நான் பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ணுது புண்ணியம் ஒன்று. இது எங்கள் ஃபாதர் கடைசி வரைக்கும் வாசித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அத்வைத சபா அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இன்றைக்கும் எனக்கு தெரியாது எத்தனை பேர் வாசிக்கிறா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக என்னுடைய இது என்னன்னு கேட்டாக்க, ஏலூர் கிராமங்கிறது ரொம்ப வைதிகமான கிராமம். அது மேலே சயின்ஸ் வாசியம்லாம் உண்டு. அநேகமாக தெருவில் ஒரு 50-60 வீடு இருக்கும். கீழே தெரு மேலே தெருமா. எல்லா ராத்திலையும் பஞ்சாயத்து சிவ பூஜை பண்ணுறோம். 10 மணிக்கு போனேன்னா மணி அடி கழிச்சிருந்தோம். அந்த மாதிரி உள்ள கிராமம் அது. ஒருத்தரும் இல்லை. இப்போ அநேகமாக கிராமத்தில் குறைஞ்ச பிராமணாலும் இல்லை. இருக்கிற சாதாரண கிராமங்கள்லேயே ஒருத்தர் பஞ்சகச்சம் கட்டிக்கிறவாடே குறைஞ்சி போச்சு. எல்லாம் கட்சித்த கட்சின்னு தான் இருக்கான். இதெல்லாம் ஊரில் இருக்கிறதே கூட ஏதோ பூஜை பண்ணே தர்ப்பணம் பண்ணுறதே தான் கட்டிக்கிறதுன்னு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன், இதே இது எங்கள் ஃபாதர் மாத்திரம் கடைசி வரைக்கும் அது எல்லாம் படிச்சுட்டு இருந்தார். நான் பாம்பேக்கு அடிக்கடி போவேன், ஹைதராபாத்தில் இருந்து உத்தியோக சம்பந்தமாக. ஒரு வாட்டி தோணிது, சதாராவில் இருந்தார் மகாபெரிவா, போய் பார்க்கணும்னு தோணித்து. இன்னைக்கு இங்கேருந்து போய் சதாரா போனேன். இங்கே ட்ரெயின் அப்படியே பூனாவிலேருந்து பிரேக் பண்ணிட்டேன். போய் சதாரா போய் பெரியவாளை தரிசனம் பண்ணேன். சங்கமேஸ்வர படத்துலேயே இங்கே இருந்தேன். நான் போன அன்னைக்கு அவர் காஷ்டமோனம் ஸ்பேஷல் அவரு வந்ததை நோட் பண்ணாரோ இல்லையா, ஒன்றும் காஷ்டமோனா பார்த்துருப்பேன். நீங்கள் ஒன்றும் மரக்கட்ட மாதிரி இருப்பார். கேட்டாடா இல்லையான்னு தெரியாது உங்களுக்கு. அப்படி இருப்பார், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அப்புறம் என்னடா இருக்கணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு திருப்தி படலை. ராத்திரி அங்கேயே படுத்துட்டேன் மடத்துலேயே. ஏதோ ஒரு பேப்பரை வச்சுட்டு போட்டு படுத்துட்டு காலம்பரம் ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் தரிசனம் பண்ண போனேன். கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். அவர் தெளிவாக இன்ட்ரெஸ்டடாக கேட்குற மாதிரி எங்கள் அப்பாவை பற்றி விசாரிச்சுட்டு பூஜையை என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டோம். பார்த்து பூஜை சிவ பூஜை உண்டு என்னன்னு கேட்டேன். நான் சொன்ன சிவ பூஜை முதல்ல நான் பண்ணலை, எனக்கு கூட பஞ்சாட்சர உபதேசம் எல்லாம் பண்ணப்படாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது இருந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஒரு ருத்ரம் புருஷத்தில் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். அது ஏதோ அத்தியான்மெண்ட்டுக்கு என்ன பின்ன வேறு என்ன நான் சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு விட்டார். அவங்க பண்ணி வாங்கிட்டு
அப்புறம் என் குடும்ப சம்பந்தமாக என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு விசாரிச்சுட்டேன். எல்லாம் அனுகிரகம் பண்ணார். எல்லாம் நல்ல பெரியவாழ்வுகள் எல்லாம் நடந்தது. நான் எல்லாம் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு போனேன். சாப்பிட்டு நான் பேண்ட்டு கிட்டே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சாதாரண ட்ரெயின் முடிச்சு பூனா போய் ஹைதராபாத் போகணும். எனக்கு கிளம்பிட்டு போயிட்டு அனுப்பினேன். ஹைதராபாத்லேருந்து போய் கூட்டின்னு வர சொன்னேன். மறுபடியும் நான் அப்படியே எல்லாத்தையும் சென்னையில் பைகி எல்லாத்தையும் அப்படியே போட்டு பேண்ட்டு போட்டு இதே மாதிரி 15 கைகாலம் போனேன். இங்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணேன். அத்வைத சாஸ்திரங்கள்லாம் வாசின்னு எனக்கு இதுதான் அனுபவம். நான் புஸ்தகம் தான் வாசிக்கிறேன். ஆக்சுவலாக நான் கும்பகோணம் வந்தது ஏதோ காவேரியில் ஸ்நானம் பண்ணலாம், மடத்தில் யாராவது பண்டிதா இருப்பா அத்வைத வாசிட்டு ரிட்டையர் ஆனதுன்னு வச்சுருந்து ஆசைப்பட்டுலாம் வந்தேன். இங்கே ஆனால் சொல்ல முடியல. வெளியில் ஒருத்தரும் இல்லை. இங்கே யாரும் இல்லை. ஒரு பண்டிகை ராஜா தான் கடைசியாக இருந்த வேப்ப துஷ்மணி சாஸ்திரம் இருந்தார். கடைசியில் அத்தியாபரம் ஒரு வாக்கில் பெரியவா ஆசீர்வாதம் வாசின்னு சொன்னால் புஸ்தகத்தை வாசிக்கணும் பண்ணுங்க. இங்கிலீஷ் தமிழ் இருந்தாலும் அது அந்த மாதிரி சில புஸ்தகங்கள்லாம் எனக்கு ஒரு குறை தான். அவர்கிட்ட கூட கேட்டேன். இப்போ அந்த மாதிரி அந்த அத்வைத சபாவில் பெரியவா அத்வைத சபாவை அப்படியெல்லாம் பார்த்துருக்காரு. நான் கவனிச்சிருக்கேன். ஒரு வாட்டி கூட தெரிஞ்சு இருக்கிறதே கூட இன்றைக்கி என்ன சமையல்றா அப்படின்னு கேட்பேன். பண்டிகாளுக்கெல்லாம் சாப்பாடு படத்தில் போடுறா இல்லையா, இன்றைக்கி என்ன சமையல் என்ன ஐட்டம் கேட்பேன். 2 ஸ்வீட் போடுறாம்பர். அவ்வளவு எந்த அளவுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டான்னு சதஸில் உட்காந்துருவார். நடுப்புற சில பேருக்கு சில டைம்கள் அவருக்கு அப்புறம் இல்லாட்டா அதுவும் பார்த்துருக்கேன். ஆனால் சதஸ் முழுக்க சமஸ்கிருதத்திலே நடக்கிறதுனால நாங்கள்லாம் அவ்வளவா பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியல. எங்கள் ஃபாதரும் எங்கள் பந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவாள்லாம் தான் அத்வைத சபா செக்ரட்டரியாக இருந்தால் ஒரு நாள் வரைக்கும் இருந்தான். 70 வரைக்கும் இருந்தார் எங்கள் அப்பா. அவர் காலமான பிறக்கும் அதை டக்குன்னு விட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பெரியவாழ்விய ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சாரம்னா எப்படி இருக்காருங்கிறத நம்ம சொல்லணும். சும்மா போர்டு போட்டு இது போட்டு நோட்டீஸ் அடிச்சு அந்த மாதிரில இல்லை. எத்தனை ஸ்டூடெண்ட் வரான்னு கேட்குற கேள்வி ரொம்ப பேர் கேட்க மாட்டாரு. ரொம்ப ஆச்சாரவாளுக்கெல்லாம் தனியாக பிரசாதம் கொடுப்பார். இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பெரியவாழ்விய கதையை சொல்லாதான் சொன்னாக்க இந்த கல் வச்ச வாரம் டெஸ்டெல்லாம் பண்ணுவான். இந்த வேதாத்தியானம் பண்ணவாளுக்கெல்லாம் இதெல்லாம் கல் வச்ச வாரம்னு உண்டு. ஒரு பவுன் நடக்கிறது. இப்போ நடக்கிறது. 1 பவுன் தர்ஷனம் கொடுப்பார். 1 பவுன் அதில் வின் பண்ண வாழ்க்கெல்லாம் கொடுப்பார். யாரோ 1-2 பேருக்கெல்லாம் இது. சில பேர் 1-2 தப்பு பண்ணாதே அவனுக்கு நான் சொன்னேன்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு அத்தியானம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது கொடுறாம்பர். அவர் ரொம்ப குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில் சாதி சொல்கிறேன். அப்போ இது எங்கள் குடும்பத்தில் எது இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட சொல்லிட்டு முதல்ல இப்போ பத்திரிகையில எல்லாம் சங்கராச்சாரியா அனுகிரகத்தோடு ஒன்று எழுதி போடுறா. எல்லாரும் பின்னாடி பார்க்குறாளா பார்க்கல. என்னுடைய கல்யாணத்துலேருந்து நான் கண்ணு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போல்லாம் பெரியவாட்டை முன்னாடி பார்த்துவிட்டு நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதா இருக்கணும்ட்டு அவர்கிட்ட பார்க்குவதெல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு தான் பத்திரிக்கை அடிக்கிற வழக்கம். போடுறதில்லை. அந்த மாதிரி எங்கள் காலத்தில் எல்லாத்துக்கும் அவர் இது பண்ணார். எங்கள் ஃபாதர் கும்போட்டிலே தான் வக்கீலாக இருந்தார். வக்கீலாக இல்லை, பேங்க்கில் இருந்தார் மேனேஜராக. நான் அங்கேயே காலேஜில் படித்தேன். அப்புறம் நான் பாம்பே போயிட்டேன். அட்டாமிக் எனர்ஜியில் போய் ஒர்க் பண்ணிருந்தேன். அங்கே ஒரு 13 வருஷம். அப்புறம் ஹைதராபாத் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார். அப்புறம் ஹைதராபாத்லேயே தான் இருந்திருக்கேன். என்னோடக்கு அப்புறம் இந்த பிரபோத்திர சாந்தியெல்லாம் எப்படி இருந்தால் என் உள்ள மூத்த புள்ள இதாக இருக்கும். மெட்ராஸ்லாம் இருக்கும். சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணிருக்கான். வெங்கட்ராமன் பேர். அவன் என்னை தனியாக இருக்கக்கூடாதுன்னு விட்டான். இங்கே ஹைதராபாத்தில் இங்கே இருக்கணும்னு விட்டான். பக்கத்தில் இருக்க என்னால் ஒரு வாட்டி பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னான். அவன் எங்கள் பூர்வீக வீட்டிலேயே எங்கள் ஆற்றுலேயே கொல்ல. எங்கே இருக்கு வீடு? கும்பகோணத்தில் இருக்குது. டபியன் கழுத்தரில் எங்கள் பூர்வீக வீடு இருக்குது. ஏஎஸ் ராஜாமணி சாஸ்திரின்னு பெரியவாளுக்கு வீண வித்வானவர் எல்லாருமே சொல்லி கொடுத்தோம். ரொம்ப ஆச்சாரம் சாப்பிட பரான்னு சாப்பிட மாட்டார். அவெல்லாம் நாங்கள்லாம் பக்கத்தில் அங்கேயே இருக்கோம். ஜிவி ராமூர்த்தி இருந்தார் தெரியுமா? ஜிவி ராமூர்த்தி தெரியும். ஜிவி ராமூர்த்தி, ஜிவி நாராயணன். ஜிவி நாராயணன் அண்ணா தம்பி அவருடைய நாராயணன் தெரியும். அவர் நாராயணன் ஐபிஎஸ் எனக்கு சொந்த பெரியமா புள்ள. ஜீவியோ கட்டுறான் பேர். ஜீவோ கட்டுறான் பேர். எங்க அம்மாக்கு அக்கா.
அவாது கிரவுண்டில் தான் நாங்கள் விளையாடுவோம். சிமெண்ட் ஷீட்லாம் வச்சு அப்பதான் சிமெண்ட் பண்ணார். வியாபாரம் திருவள்ளஞ்சுடியில் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சேன். ஆமா அதை ஏன் எப்படி விட்டு போச்சுன்னு தெரியல. இல்ல அப்புறம் அவர் வந்து கைலாசன் அவருடைய இது அவர் வந்து அட்வொகேட் பிஏபிஎல் அவர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் போட்டிருந்தார். யாரு? அவர் இந்த ஜிபி ராமமூர்த்தியோட அப்பா வெங்கட்ராமீரா. இல்ல கைலாஸ் ராமமூர்த்தினா தாத்தாவா இருக்கும். தாத்தாவா இருக்கும். அவர் அப்பா தான் வைக்கல் வெங்கட்ராமீர் எனக்கு தான் பழக்கம் தெரியும். சிங்கப்பூர்ல இருந்தான். எங்களை எல்லாம் இனிமே அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஊருக்கு வந்து அவரும் மெட்ராஸோட அவர் மெட்ராஸோட வந்துட்டு இப்போ வந்ததுனால நான் உப்போட்லேயே எங்காவது பக்கத்தில் பிளாட் நிறையா இருந்து வீட்டை கட்டி நான் இங்கே வந்து இருக்கணுங்கிற கண்டிஷனில் நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். கும்பகோணத்தில் வந்து ஏதோ காவேரி சாடம் பண்ணலாம் வாசமாக நான் யாராவது மடத்தில் இருப்பார் பண்டிகா யாராவது இருப்பார் சாஸ்திரங்கள்லாம் வாசிப்பார் ரிட்டையர் ஆன டேக்கிலே நடிச்சிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அந்த ராசி இல்லை. அதான் பெரியவாளே சொல்லிட்டார் புத்தகத்தை நீ வாசின்னு விட்டார் அவர். எல்லாரும் ஒரு முருகுப்புறம் வாசிக்கிறதுனுடையது இதெல்லாம் இருக்கேன். நான் ஒரு வாட்டி காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு போயிட்டு கயாவில் போய் எவ்வளோ தூரம் போன மட்டும் சாதம் திடீர்னு எதிர்பார்க்காம போய் பண்ணிட்டு வந்தேன். கயா சாதம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இவனுக்கு விகிராண்ணம் கிடையாதுன்னா, மகாவிஷ்ணு வர்ணம் கிடையாதுன்னா, அபிஷேகம் எல்லாம் இல்லை இங்கெல்லாம் அப்படின்னா. இந்த மாதிரி என்னடா புது திசா இருக்குது சாதம் அப்படின்னு சந்தேகம் வந்துருக்கு. மறுபடியும் காசிக்கு வந்து பிராந்தியங்கிற சுப்பிரமணிய சாஸ்திரம் படத்தை அத்வைத பண்டிதர் பரிசாதியாதி அது இருக்கிறவர் சன்னியாசி வாங்கிட்டு இங்கே அப்புறம் அவரெல்லாம் எனக்கு அத்வைத சபாவில் இருந்ததுனால எனக்கு எல்லாரும் பழக்கம். அவரோட காட்டா இல்லை அது சாத்த பிள்ளை கரெக்டுன்னு சொன்னார். அவர் எதுக்கு சொல்லுவார தேசாச்சாரம் பிராந்திங்கிற ஆமாம் எங்க அத்திம்பரோட அப்பா தாத்தா எல்லாம் வரும் தஞ்சாவூர்ல. இதுக்கு இதை சொல்லணும் எல்லா தஞ்சாவூர்ல முன்னாடி முடிகொண்டான்ல இருந்தார். அதே முடிகொண்டான்ல அங்கே சித்தி ஆயிட்டார். முடியாண்டால ஆலங்குடி சாமி பக்கத்துலேயே அவருக்கு பக்கத்துலேயே இவருக்கும் அதிஷ்டானம் 2 அதிஷ்டானம் இருக்கும். அதுல அந்த சுப்பிரமணிய சாஸ்திரம் இருக்கு. இப்ப இந்த பிரபோத்திர சதாபிஷம் பத்தி விசேஷம் சாஸ்திரம் என்ன சொன்ன சொல்லுங்க. இப்ப இந்த பிரபோத்திர இது இந்த பையன் பிறந்த உடனே ஆயுஷம்பம் பண்ணிட்டு கும்பகோணத்துல அதுக்கு தான் நாங்கள் லிமிட்டடாக ஒன்றும் பெருசாக இல்லை. தைரியமாக ஏதோ ஒரு ஹோமம் பண்ணி அதாவது முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் தான் கூப்பிட்டு பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணி நடக்கிறதே வச்சிருந்தோம். சுந்தரராம தீட்சிதர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த சேங்கால் வாஜபேயர் தெரியும், திருச்சி ஸ்ரீரங்கம். அவருக்கு எனக்கு பழக்கம் உண்டு, பரிச்சயம் செய்யாது. ஒரு லெட்டர் எழுதி பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணார், நீ என்ன அவருக்கு குடும்பம் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால மூத்த புள்ள உனக்கு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ பிரபோத்திர சாந்தின்னா போட்டிருக்கணும். மருத்துவர்கள் ஆயுஷவன் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கணுமே தவிர நீ இதுதான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணுன்னார். பெரிசா சொன்னார் பிரபோத்திர சாந்திலாம் விசேஷமாக நடக்கணும்னார். அவர் என்கிட்ட ஏகப்பட்ட ஐட்டங்கள்லாம் இதை சொல்லிட்டு இருந்தார். நீ என்னவா பண்ணுறேன்னு முதல் நாள் இது அவர்கிட்ட பேசி இந்த பிரபோத்திர சாந்தி பண்ணிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணவில்லை. அப்புறம் எங்கள் ஆற்று வாத்தியாரும் அவர் பண்ணி வைக்கிறேன்னார். நான் ஆற்று வாத்தியாரை விட்டு எப்படி பண்ண முடியும், அவருக்கு தெரியும். எங்கள் ஆற்று வாத்தியார் பிச்சை வாத்தியார் கும்பகோணத்தில் பிச்சை நல்ல வந்தால் உடனே சொன்னால் கேட்குறேன். அப்புறம் அவரே கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அவர். அப்புறம் எங்கள் வாத்தியார் அதை பார்த்து சொல்லிவிட்டு இந்த பண்டிகை உடனே சேர்ந்தா பேருக்கு பண்டிகை விடுனார். நாங்கள் திடீர்னு ஆயுஷமான உடனே ஒரு 6 பிராமணா இருந்தால் எல்லோரும் வச்சுட்டு பிரபோத்திர சாந்தி என்னென்னு பண்ணினோம். அதுக்கும் ஏதோ ஒரு அதுக்கும் நாந்தி இருக்குது. பிரபோத்திர சாந்திக்கு நாந்தி இருக்குது. தத்தமாக பண்ணுற நாந்தியை பண்ணிவிட்டார். அபிஷேகம் பண்ணுறது உண்டு, ஏதோ மந்திரம் சொல்லி அவ்வளவு உதவி சாந்தியாரும் அவ்வளோ பெருசாக இல்லை. இது ஏதோ பண்ணி அப்புறம் அந்த பிரபோத்திர பையனால் காசு பிரிண்ட் பண்ணி ஒரு 16 காசு சீசுத்தை சொல்லி குழந்தைய விட்டு பண்ண சொல்லி பண்ணேன். அதை பண்ணிட்டோம். அது எனக்கு முன்னாடியே வந்து பெரியவாள் சொல்லிட்டு பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. அது எனக்கு திடீர்னு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்ததே பெரியவாள் நமஸ்காரம் பண்ணணும் தான் வந்தேன். இருக்காருங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நீங்க தேக ஆரோக்கியத்தோடு இருக்கல. நான் எனக்கு 89 வயசு ஆயிடுச்சு. இந்த வருஷத்தோடு 90 ஆயிடும். ஏதோ மருத்துவத்தை சாப்பிட்டுட்டு ஏதோ போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சந்தோஷமா இருங்க. பெரிய ஆசிரியர் உங்களுக்கு கிருப்பை நிறைய இருக்கு. ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது பேசினது நீங்க பழசெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அதையும் எழுதி சொல்லுங்க. குடும்பத்தை பத்தி கேட்டுக்க இல்லையா?
தெளிவா என்ன வந்து சதாராவில் வந்து பார்த்து பூஜையை விடாம பண்ணுன்னாரு இல்லையா, 84 எங்க அம்மா இருந்தா, நீ என்னடா பண்ணுவ, ஆபீஸ் போவியா பூஜை பண்ணிட்டு இருப்பியான்னு, 8:45 ஆபீஸ் போகணும், பூஜை பண்ணிருப்பியான்னு கேட்டா என்ன. நான் ஒன்றும் பதில் சொல்லலை. நான் இருந்த வரைக்கும் நான் அதை நிழத்தி பண்ணி மடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டு ஆற்றுல வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா காலம் ஒன்னே நான் சுபஸ்வீகாரம் ஒன்றும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த பூஜையை எடுத்துன்னு வந்து நான் அப்புறம் வச்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். அதில் கூட ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டு. இவள்கிட்ட பூஜையை கொடுத்தேன். இவ ஹைதராபாத் வரணும், எனக்கு பெங்களூரில் ஒரு வேலை இருந்து நான் பெங்களூர் போயிட்டு ஹைதராபாத் வரேன், நீ போய் காஞ்சிபுரம் மகாபெரிவாட்ட பூஜையை காமிச்சிட்டு அது சொன்னார், நான் பூஜை பண்ண எடுத்துன்னு போகிறேன், அனுகிரகம் பண்ணணும் காமிச்சிட்டு எடுத்துன்னு வாங்க. இப்போ காஞ்சிபுரம் வந்தா, இங்கே மகாபெரிவார்கிட்டே வந்தா, நல்ல கூட்டம். பார்த்துட்டு எல்லாம் பண்ணி பெரியவாட்ட சொல்ல மறந்து போயிட்டான். இவர் சொன்னார் காமிச்சிட்டு வரணும்னு சொன்னார். பஸ் வந்துட்டாங்க, பஸ்ஸில் ஏறி வரதுக்கு மெட்ராஸ் வரதுக்கு வந்துட்டான். திடீர்னு ஞாபகம் வந்தது, மறுபடியும் போனான். இங்கேருந்து பெரியவாட்ட சொல்லிட்டு வருவான்ட்டு. 30-40 பேர் இருக்கிற கூட்டம். பெரியவாள்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், பூஜையை மட்டும் காமிச்சிட்டு எடுத்துட்டு வர சொன்னார், சொல்ல மறந்து போட்டேன்னு. பச்சை மடிசஞ்சியில் ஒன்று கட்டி வச்சிருந்தது, அதுதான் மடிசஞ்சியில் கட்டி வச்சிருக்கேன் நான், மடியாத ஆற்றில் கட்டி அதை பார்த்துட்டாரு. அந்த கூட்டத்துலேயும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இன்னி வரைக்கும் எங்காவது இந்த பஞ்சாயத்து பூஜையை விடாமல் பண்ணிட்டு இருக்கேன். 85 பஞ்சாயத்து பூஜை இன்னும் விடல பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது பெரியவாழ்வு அனுதரணும். இதான் மெசேஜ். இப்போ எதிர்கால ஜெனரேஷனுக்கு இதான் மெசேஜ். பெரியவாழ்வு அதுதான், நல்லது. அதெல்லாம்